Hello all, welcome to Safi's Kitchen. இன்னைக்கு வீடியோவில் பாம்ஃப்ரெட் ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு காட்டியிருக்கேன். இது லாஸ்ட் வீடியோவில் குழம்பு மிளகாய் பொடி காட்டினேன். அந்த பொடி போட்டு இந்த ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு காட்டியிருக்கேன். 1/2 kg பாம்ஃப்ரெட் ஃபிஷ் வாங்கி வாஷ் பண்ணி இது மாதிரி ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணுறதுக்கு மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு, உப்பு, லெமன் ஜூஸ் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷில் வந்து நல்லா தடவி விட்டுட்டு ஒரு 15 to 20 minutes வச்சுருங்க. இப்போ செகண்ட் மேரினேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம அந்த குழம்பு மிளகாய் பொடி எடுத்துக்கணும். நீங்கள் எவ்வளோ ஃபிஷ் எடுத்துருக்கீங்களோ அதுக்காக தகுந்த மாதிரி நீங்கள் அந்த பொடி எடுத்துக்கோங்க. நான் இந்த பொடி கூட கொஞ்சம் மிளகாய் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். உப்பை ஆட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஃபஸ்ட் மேரினேஷன்லேயும் உப்பு போட்டிருக்கோம். கொஞ்சம் தண்ணி கலந்து இந்த அளவுக்கு பேஸ்ட் பண்ணி வச்சுட்டு அதை ஃபிஷ்ஷில் தடவி எவ்வளோ நேரம் ஊற வைக்க முடியுமோ அவ்வளோ நேரம் ஊற வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து டேஸ்ட் நல்லா வரும் ஃப்ரை பண்ணும்போது. இப்போ இந்த ஃபிஷ் எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் நல்லா சூடானோன்னு அது கூட வந்து ஒரு 2-3 ஸ்ப்ரிக் கருவேப்பிலை இது மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெயும் கருவேப்பிலையும் வந்து இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வேணும்னா நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபிஷ் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு லிட் போட்டு கவர் பண்ணிவிடுங்க. ஒரு 2-3 minutes கழித்து திருப்பி விடலாம். இப்போ நம்ம இதை கேர்ஃபுல்லாக திருப்பி விடணும். அவசரமாக திருப்பாதீங்க, ஏன்னா அது உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அன்லெஸ் நீங்கள் நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணிங்கன்னா தவிர. இது வந்து நல்லா 2 சைடும் நல்லா ரோஸ்ட் ஆகிற மாதிரி அளவுக்கு வேக விட்டுட்டு எடுத்துடணும். ரொம்ப கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மசாலா எல்லா சீ ஃபிஷ்க்கும் நல்லாயிருக்கும். இது நீங்கள் செய்கிறதுமே ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் நிறைய ஐட்டம்ஸ் போட்டு அரைச்சி அதுக்கப்புறம் மேரினேட் பண்ணி அதெல்லாம் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் இஞ்சி பூண்டு கூட போடணுன்னு அவசியம் இருக்காது. இந்த வெறும் இந்த பொடி, உப்பு, மிளகாய் பொடி ஒரு மிளகு பொடி உங்களோட டேஸ்ட்டுக்கு நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இது வந்து ப்ரான்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ரான்ஸ் அண்ட் ஸ்குவிட் ஃப்ரைக்கெல்லாம் இந்த பொடி போட்டு பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் ரெசிபி. ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Safi's Kitchen.